12th Standard English, Prose, Unit 3, In Celebration of Being Alive, by Dr. Christian Bernard. Now let us see the first paragraph. More and more, as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. Suffering seems so cruelly prevalent in the world today. Do you know that of the 125 million children born this year, 12 million are unlikely to reach at the age of, and another 6 will die before the age of 5. And of the rest, many will end up as mental or physical cripples. So in the first paragraph, what the doctor says is, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்ற வாழ்க்கை நெறியில் இறுதியை நான் நெருங்கும்போது மனிதர்கள் ஏன் வேதனைப்பட வேண்டும் என்ற கவனமான சிந்தனை மேலும் மேலும் என்னில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பிறந்த 125 மில்லியன், கிட்டத்தட்ட 12.5 கோடி குழந்தைகளில் 12 மில்லியன் குழந்தைகள் 1 வயது அடைவதற்கு முன்பும் மேலும் 6 மில்லியன் குழந்தைகள் 5 வயதிற்கு முன்பும் இறந்து போய் விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மீதியுள்ளவர்களில் பெரும்பாலான குழந்தைகள் மனம் அல்லது உடல் சார்ந்த குறைபாடுகளை கொண்டிருப்பார்கள். So this is the doctor says in the first paragraph. Now let us go to the second paragraph. My gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. So in the second paragraph, what the doctor says, he shares an experience he had before a few years. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் இருந்து எனது இருண்ட சிந்தனைகள் தோன்றியிருக்கக்கூடும். The doctor and his wife, அவங்க 2 பேரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டு விட்டு தெருவை கடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் மீது ஒரு கார் மோதுகிறது. அவரது மனைவியுடன் சேர்ந்து அவரை கீழே தள்ளுகிறது. அந்த வழித்தடத்தில் அவர்கள் இருவரும் தூக்கி எறியப்பட்டு எதிர் திசையிலிருந்து வந்த ஒரு கார் அவர்கள் மேல் மீண்டும் தாக்குதல் நடத்துகிறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் ரோட்டை கிராஸ் பண்ணி வர்றப்ப ஒரு கார் இவங்க வந்த சைட்லேருந்து இவங்களை இடித்து தள்ளி அந்த சைடில் இருக்கிற பேமெண்ட் அந்த லேனில் அவங்கள பிடிச்சி தள்ளுது. ஆனால் அப்போ ஏத்தப்பில் வர்றாங்க, திருப்பி அவங்கள முட்டி மோதி தள்ளிட்டு போகுது. Third paragraph. During the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. I could not understand why my wife and I had to suffer. I had 11 broken ribs and perforated lung. My wife had a badly fractured shoulder. Over and over I asked myself, why should this happen to us? I had work to do. After all, there were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care. So in the third paragraph, the poet says he is suffering. He suffers a lot. Moreover, apart from his suffering, அவர் கஷ்டப்படுறது மட்டுமில்ல, அவருக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I had 11 broken ribs. அவருடைய விலா எலும்புகளில் 11 எலும்புகள் முறிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அவரது அவருடைய லங்ஸ் அந்த நுரையீரல் பல துளைகள் ஏற்பட்டு இருக்கிறது. அவருடைய மனைவிக்கு பேட்லி ஃப்ராக்சர்டு ஷோல்டர், தோள்பட்டை எலும்பு முழுவதுமாக முறிந்து விட்டது. அவர் திரும்ப அந்த டாக்டர் கேட்குறார், ஒய் ஷுட் திஸ் ஹேப்பன் டு மீ, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேர வேண்டும்? ஏனென்றால் அவருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அறுவை சிகிச்சைக்காக நோயாளிகள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனது மனைவிக்கோ எங்கள் இளம் குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. We have work to do a lot. We have a lot of work to do. So I can't be here and wasting my time, and I cannot make others to waiting for me. மற்றவங்களை காத்து கொண்டு வைத்திருக்கிறதுல எனக்கு எந்த விதமான இஷ்டமும் இல்லை அப்படிங்கிறார். 4வது paragraph. My father, had he still been alive, would have said, my son, it is God's will. This is the way God tests you. Suffering enables you, makes you a better person. இந்த டாக்டர் சொல்கிறார், ஒருவேளை எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த சோதனைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தம்.
இந்த வழியில் நீ கடந்து செல்லும்போது கடவுள் உன்னை என்ன செய்கிறாரு, இத்தகைய பாதிப்புகள் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருப்பார். இந்த சோதனைகளை கடந்து செல்வதன் மூலம் நீ ஒரு உயர்வான நிலையை உனக்கு அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். 5வது பேராகிராஃப். But as a doctor, I see nothing noble in a patient's thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற முறையில் என்னை நான் பார்க்கும் பொழுது இரவு முழுவதும் வேர்வை ஊறி போன படுக்கையில் இங்கேயும் அங்கேயும் புரண்டு தாங்க முடியாத வேதனையில் மன உளைச்சலில் இருக்கிற ஒரு நோயாளியிடம் எந்த ஒரு உயர்வான நிலையும் யாராலையும் காண முடியாது. அல்லது இரவு நேரத்தில் தனியாக கிடந்து அழுது கொண்டு இருக்கிற ஒரு குழந்தை எந்த நொபிலிட்டி, எந்த ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு பண்பையும் காண முடியவில்லை அப்படிங்கிறார். 6வது பேராகிராஃப். In those days they did not have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. அந்த நாட்கள் இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி மிகவும் நவீன அறுவை சிகிச்சை முறைகள் அந்த நாட்களில் குழந்தைகள் பெற்றிருக்கவில்லை. அந்த குழந்தைகளுக்கு முழு நம்பிக்கையும் டாக்டர்கள் மற்றும் நர்ஸ்கள் மீது மட்டும்தான் இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் சொல்லும் அந்த குழந்தையின் வேதனை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் அது மிகவும் ஒரு சோகமானது என்று சொல்லலாம். அந்த குழந்தைகள் படுற கஷ்டங்கள் பார்க்குறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். உங்களால் அவங்களுடைய வியாதியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சரி பண்ண முடியலன்னா அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுடைய வியாதியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கடைசியில் முடிவு வந்துட்டு மரணம் தான் நேருது அப்படின்னா இது நம்மளுடைய விதின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்துட்டு அதற்காக அவங்க வேறு யாரையும் குறை சொல்வதே இல்லை அப்படிங்கிறார். இந்த நெக்ஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ் இந்த டாக்டர் கிவ்ஸ் அவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹேட் இன் த ஹாஸ்பிட்டல். இந்த ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் இப்போ சொல்ல போகிறார் அடுத்த பேராகிராஃப்லேருந்து. 7வது பேராகிராஃப். One morning several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்தனை வேதனைகள் பாதிப்புகள் பற்றிய எனது சிந்தனையில் நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கும்போது நான் எதையோ இழந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையான ஒன்று என்ன என்று பார்த்தோம்னால் எனக்கு முழு ஆறுதல் தரக்கூடியது இந்த நடந்த இந்த ஒரு சம்பவம். இந்த ஆஸ்பத்திரியில், இந்த கேப் டவுன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு செஞ்சிலுவை குழந்தைகள் ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. அங்கே அவர் நிகழ்ச்சியை பார்க்குறாரு. அந்த நிகழ்ச்சி இவருக்கு ஏற்பட்ட இழப்புகள், இவருக்கு ஏற்பட்ட கவலைகள், இவருக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு எல்லாத்தையும் நீக்கி இவருக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு ஆறுதலையும் தந்திருக்குதுன்னு சொல்கிறாரு. 8வது பேராகிராஃப். What happened that morning was that a nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by an intrepid crew of 2, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி. ஆக்சுவலி ரியல் ஹேப்பன்ட் இன் இந்த ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு சம்பவம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, நல்லா கவனிங்க. அந்த காலை நேரத்தில் என்ன நடந்தது என்றால், காலை உணவை எடுத்து வரும் தள்ளு வண்டியை, காலையில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, இந்த பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ராலி, அதை எடுத்துக்கிட்டு ஒருவர் தன்னை டிரைவர் என்றும் மற்றொருவர் தன்னை மெக்கானிக் என்றும் சொல்லிக்கொண்ட 2 பயமில்லாத சிறுவர்கள் அந்த வண்டியை தங்கள் வசம் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு சின்ன பையன், 2 பையங்க, ஒருத்தன் தன்னை டிரைவர்னு சொல்லிடுறான், இன்னொருத்தன் தன்னை மெக்கானிக்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அவங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவர் வண்டியின் முன்னால் உணவு வைக்கும் தட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு கையால் அதன் பிடியை பிடித்து கொண்டு தரையை காலால் தேய்த்தபடி அந்த வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். டிரைவர் மெக்கானிக் என்று அவர்கள் சொல்லி கொண்டது சரிதான். ஏனெனில் மெக்கானிக் சிறுவனுக்கு முழுவதுமாக கண் பார்வை கிடையாது. டிரைவருக்கு ஒரு கை மட்டுமே இருந்தது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறாங்க. டிரைவர் சீட்டில் முன்னால் அந்த திருப்பக்கூடிய இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கான்.
அதை ஸ்டேரிங் மாதிரி அவன் பிடிச்சிக்கிடுறான். அவனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கை கிடையாது. பின்னால் ஒருத்தன் தள்ளிட்டு வரான், அவன் தான் மெக்கானிக்கே கண்ணே கிடையாது. அப்போ ஒரு கை இல்லாதவனும் ஒரு கண்ணு தெரியாதவனும் சேர்ந்து வண்டி ஓட்டுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். They put on quite a show that day, judging by their laughter and shouts of encouragement from the rest of the patients. It was much better entertainment than anything anyone puts on that Indianapolis 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to bed. இங்கே இதை பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறதுக்கு அந்த சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ் அதை கூட நம்ம துட்டு கொடுத்து பார்த்துருந்தோம்னா அது இவ்வளோ ஒரு சிறந்த பொழுதுபோக்காக அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் என்ன நடக்கு அப்படின்னா, அந்த வார்டில் உள்ள நர்ஸும் அந்த வார்டில் உள்ள அசிஸ்டண்ட் 2 பேரும் வந்து இந்த 2 சின்ன பையங்களையும் பிடிச்சி திட்டி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராலியில் இருந்த சில்வர் பிளேட்டு, டம்ளரு, தட்டு, ஸ்பூனு எல்லாம் செதறி அந்த வார்டு முழுவதும் கிடந்தது. இப்போ அந்த இன்சிடெண்ட்டில் என்னது நம்மளுக்கு நடந்தது என்னது, அந்த 2 பையங்களை பற்றின டீட்டெயில்ஸை இந்த டாக்டர் சொல்கிறார். பேராகிராஃப் நம்பர் 10. Let me tell you about these two. The mechanic was of all 7 years old. One night when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke over the child's head and shoulders. He suffered severe 3rd-degree burns and the upper part of his body and lost both his eyes. At the time of the Grand Prix, he was a walking horror with a disfigured face and a long flap of skin hanging from the side of his neck to his body. As the wound healed around his neck, his lower jaw became gripped in a mass of fibrous tissue. அது நல்ல தமிழில் நல்ல தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுடுங்க. இந்த 2 பேரை பற்றியும் நான் இப்பொழுது நிச்சயமாக ஒன்று சொல்லியாக வேண்டும். முதலாவது மெக்கானிக் என்று சொல்லிக்கொண்ட அந்த சிறுவனுக்கு 7 வயது. ஒரு நாள் இரவில் அந்த மெக்கானிக், அந்த 7 வயது பையனுடைய அம்மாவும் அப்பாவும் நல்ல குடி போதையில் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடக்கும்போது அந்த காலத்தில் நீங்கள் வீடுகளில் பார்த்துருப்பீங்க, லேண்டன் மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த மண்ணெண்ணெய் விளக்கை தூக்கி அவனுடைய தாய் அவனுடைய அப்பா மேலே வீசுகிறார். அது அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தவறி இவன் சிறு குழந்தையாக இருந்த அந்த மெக்கானிக் சிறு குழந்தையாக இருக்கிறான், அவன் மேலே பட்டு உடஞ்சி அவன் உடம்பு முழுவதும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டுது. தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனது 2 கண்களிலும் பார்வை பறி போனது. ஹி பிகேம் பிளைண்ட், அவனுக்கு கண்ணு போயிட்டுது. அடுத்தாப்புல அவனது உடலின் மேல் பாகத்தில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டு அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. உடம்பு முழுவதும் எரிஞ்சு வச்சுது. அது மட்டும் இல்லை, அவன் முகம் முழுவதும் சிதவடைந்து விட்டது. அவன் முகம் முழுவதும் சிதைஞ்சு போச்சுது, முகமே தெரியல. அது மட்டும் இல்லை, அவனை பார்க்கும்போது ஒரு நடமாடும் கோர உருவம் கொண்ட சிறுவனாகவே அவன் காணப்பட்டான். கழுத்தை சுற்றிலும் காயங்கள், இந்த தீப்பிடிச்ச ஆட்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி கழுத்தெல்லாம் இழுத்துக்கிடும், அது மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, அவனது கீழ்த்தாடை கீழே விழுந்து லோயர் ஜா, அந்த திசுக்கள் நரம்புகள் எல்லாம் இறுகி விட்டது. தீப்பட்டதுனால அது எல்லாமே இறுகிட்டுது. அடுத்தப்பில் அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, the only way this little boy could open his mouth was to raise his head. When I stopped to see him after the race, he said, "You know we won," and we were laughing. இப்போ அந்த சிறுவனை பற்றி அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த சின்ன பையன் வாயை திறக்கணும் அப்படின்னா தலையை தான் உயர்த்த முடியும், தாடே அவனால் கீழே கொண்டு போக முடியாது. நல்லா யோசித்து பாரு, அவனால் என்ன செய்ய முடியாது, தலையை உயர்த்தமே தவிர்த்துட்டு தாடையை கீழே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் அங்கே வராரு. வந்தோடனே சொன்னான், டாக்டர் நாங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறான். டாக்டர் நாங்கள் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அடுத்தது, த ட்ராலிஸ்ட் டிரைவர் ஐ நோ பெட்டர். அந்த 11வது பேராகிராஃபில் பாரு, த ட்ராலிஸ்ட் டிரைவர் ஐ நியூ பெட்டர். A few years earlier, I had successfully closed a hole in his heart. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு தான் நான் வந்து என்ன செஞ்சேன், அவனை இதயத்தில் இருந்த ஒரு ஓட்டையை நான் அடைச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he had returned to the hospital because he had a malignant tumor of the bone. இப்போ அவனுக்கு என்னது, உயிருக்கு ஆபத்தான கட்டி போன்ற சதை வளர்ச்சி அவனது எலும்பில் காணப்படுகிறது. திருப்பி அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறான்.
அந்த தள்ளு வண்டியை அவன் தள்ளி இருக்கிறதுக்கு முன்னால் தான் அதை சொல்லியிருக்கிறது பாரு. ஆஃப்டர் த கிராண்ட் பிரிக்ஸ் ஹி ப்ரௌட்லி இன்ஃபார்ம்டு மீ தட் த ட்ராலிஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில். இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி தான் டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவன் எலும்புல சதைகள் வளருது, அது ஒரு விதமான கேன்சர் மாதிரி தெரியுது அப்படிங்கிறனால அவனுடைய கையை வெட்டி எடுத்துட்டார். டாக்டர் அவனுடைய கையை வெட்டி எடுத்துட்டார். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படலை. அவன் என்ன சொல்கிறான், டாக்டர் காரெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த வீலுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடணும் அப்படிங்கிறான். அப்போ யோசிப்பார், ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லை, முகம் கோரமாக இருக்குது, வாயை திறக்க முடியாது, எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவன் இருக்கிறான். அடுத்த பேனை பார்த்தாச்சுன்னா இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி தான் அவனுக்கு காட்டில் ஓட்டை இருந்து அதை அடைச்சிருக்கிறாங்க. அடுத்தப்பில் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவனுடைய ஒரு கையை வெட்டி எடுத்துருக்குறாங்க. எந்த வித கவலையும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஒருத்தன் சொல்ல நாங்கள் போட்டியில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறான். இன்னொன்று ஒருத்தன் சொல்கிறான் வீல் சரியில்லை, வீலுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறான். இதை பார்த்த உடனே இந்த டாக்டருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறார். இந்த 12வது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, suddenly I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. இந்த 2 குழந்தைகளையும் பார்க்கும்போது தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். பொதுவாக நம்ம சொல்லுவோம், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இவ்வளவோ குறைகள் குற்றங்கள் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த போயிட் அழகாக சொல்கிறார், இந்த டாக்டர் அழகாக சொல்கிறாரு, இந்த 2 குழந்தைகளையும் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக்கொண்டேன். ஏன் அப்படின்னா, பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய் இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட், நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளஷர், அம்யூஸ்மெண்ட், ரெக்ரியேஷன். த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது என்றாலும் அது இன்பத்திற்கான, கேளிக்கைக்கான, பொழுதுபோக்கிற்கான ஏதோ ஒன்றாக இருக்க இயலாது. வியாபாரமய வாழ்க்கை என்பது உயிரோடு இருப்பதற்கான கொண்டாட்டம் தான். நாம் வந்து மெக்கானிக்கலாக அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம், வியாபாரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து சரியில்லை. வாழ்வதற்கு, வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறார். லாஸ்ட் பேராகிராஃப். ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். வாழ்க்கையில் இதுவரை நான் வேதனை அப்படிங்கிறத ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்கள் அடைகிறதுனால நீ நல்லவனாக மாறிவிட முடியாது. பட் யூ பிகம் எ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சஃபரிங். நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக ஆகிவிட மாட்டீர்கள், அப்படி கிடையாது. ஆனால் வேதனையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், நாம் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் யாருமே முன்னேற முடியாது, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அடுத்தப்பில், these children showed me that it is not what you have lost that is important. இந்த 2 சிறுவர்களையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த டாக்டருக்கு ஒரு எண்ணம் வருது, வாழ்க்கையில் நீ எதை இழந்தாய் என்பது முக்கியமல்ல. லாஸ்ட் லைன் பாரு, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஹவ் லெஃப்ட். உன்னிடத்தில் எது காணப்படுகிறதோ அதுவே சிறந்தது. எனக்கு அது இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட கார் இல்லை, அதெல்லாம் முக்கியமே இல்லை. கடவுள் உனக்கு நல்ல கைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் வாட் காட் ஹஸ் கிவன் ஃபார் யூ. கடவுள் உனக்கு கொடுத்துருக்குற இந்த காரியங்கள் தான் முக்கியமே தவிர்த்துட்டு இல்லாத காரியங்களை குறித்து வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். கோ த்ரூ இட் அண்ட் ஐ வில் கிவ் யூ த slipped question for this also. Okay, thank you, bye.